பைபிள் அவன் தலானிக்கு அடியில் இருக்கும். ராத்திரி படுக்கும்போது ஒரு வேர்ஸ் படிச்சுட்டு தான் படுக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த தலானியிலேருந்து அந்த பைபிள் எடுத்து ஒரு வேர்ட்ஸ் படிச்சுட்டு தான் வெளியே போகும். அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ வசதியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல, என்னுடைய உழைப்பு மட்டுமல்ல. உழைப்பினால மட்டும் எனக்கு வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன். எங்கள் அம்மாவுடைய ப்ரேயர் அது. இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவுடைய ப்ரேயர். என் பிள்ளை இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். எங்கள் அம்மாவுடைய ப்ரேயர். ஏன்னா விஜய் பெரும்பாலும் எங்களோட படுத்த நாட்கள் ரொம்ப கம்மி. அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், ஆனால் அங்கே படுக்க மாட்டார். எங்கள் அம்மாவோட தான் படுப்பார். ஆச்சின்னு எங்கள் அம்மாவோட தான் படுப்பார். ஒரு நல்ல பழக்கப்படுத்திட்டாங்க எங்கள் அம்மா. 2 பேரும் ஒரே கட்டில் படுப்பாங்க. அப்போ இவர் தலானிக்கு அடியில் ஒரு சின்ன பைபிள், இவ்வளவு சைஸில் பைபிள் வரும். அந்த பைபிள் அவன் தலானிக்கு அடியில் இருக்கும். ராத்திரி படுக்கும்போது ஒரு வேர்ஸ் படிச்சுட்டு தான் படுக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த தலானியிலேருந்து அந்த பைபிள் எடுத்து ஒரு வேர்ட்ஸ் படிச்சுட்டு தான் வெளியே போகணும். அப்படி பழக்கப்படுத்தினாங்க. அதனால தான் ஒரு ஸ்கூலில் கூட விஜய் சொல்லுவாங்க, அவன் ஒரு டிவைன் பாய் அப்படிம்பாங்க. அவங்க மிஸ்ஸு விஜய் பற்றி சொல்லும்போது அவன் என்னங்க பேசுகிறது கூட காதில் வந்து பேசுவான் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டிவைன் பாய்ங்க உங்கள் பிள்ளை அப்படிம்பாங்க. அது காரணம் வந்து அதெல்லாம் எல்லாத்துக்குமே எங்கள் அம்மாவுடைய ப்ரேயர் தான் காரணம் சொல்லுவேன். நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு, விஜய் நல்லா இருக்கிறதுக்கு, இந்த உச்சியில் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒன்று நம்ம உழைப்பை மீறின ஒரு பவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு அவங்க